Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணிக்கிட்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதோட ஃபிக்ஸிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஒட்டின மாதிரி வந்து இந்த யூனிட்ன்றது வந்து வரும். இந்த யூனிட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ லெஃப்ட் சைடு இப்போ இப்படி திரும்பினோம் அப்படின்னா ரைட் சைடில் வரும். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் இருந்தது, நம்ம எல்லாத்தையும் வந்து மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கோம். வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். வெறும் வுட் ஒர்க் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வுட் ஒர்க் மட்டும்தான் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. நிறைய வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணுறோம், சிவில்லாம் வந்து எடுத்து பண்ணுறோம். மெயின் ஒர்க்குன்றது வந்து வுட் ஒர்க் இன்டீரியர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங், ஃபால் சீலிங் எல்லாமே. ஏன்னா ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால மெயினாக வந்து வுட் ஒர்க். ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம ஷிஃப்ட் வந்து பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டே வந்து நம்ம பிளான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் மிரர், இது பேக் பேனலிங் பண்ணிட்டு மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் நார்மலாக ப்ராக்கெட் வந்து போடுறீங்க அப்படின்னா வால்லேருந்து இல்லைன்னா ப்ளைவுட்லேருந்து தனியாக வரும். பட் ஏன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 20 mm ப்ளைவுட் வந்து கட் பண்ணி பேக் ஸ்பேஸில் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராக்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து சிலிக்கான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி பக்கத்தில் 2 ஃப்ளாட் வந்து இதே மாதிரி தான் பண்ணது. அங்கே பார்த்துட்டு சேம் அதே மாதிரி தான் வேணும்னாங்க, அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா சென்டரில் வந்து 2 நாப்ஸ் இருக்காது. பட் என்ன இந்த இடத்துல வந்து இன்னும் ஹெவியாக வந்து வேணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா இது வந்து பெரிய மிரர், இது உடஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து லூவர்ஸ், கீழே வந்து லூவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபுல் லென்த் மிரர் வந்து கொடுக்காம கீழே லூவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், மேலே வந்து லூவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மிரருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த லைட்டிங்கிறது வந்து டில்ட்டபிள், எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட். இது நான் லாங்கில் இருந்து காமிக்கிறேன். இந்த ஏசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் என்னென்னா பீம் வந்து இதுக்கு மேலேயே வந்து இருக்கும். நம்ம ஃபால் சீலிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டோம். பட் என்னென்னா ஏசி வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். பட் என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே கூடாது. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கேபினெட் வந்து பண்ணிட்டேன். டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். பட் என்னென்னா மேலே வந்து டம்மி கொடுக்குற மாதிரி இருக்கும். டெக்னீஷியன் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு போகிறாங்க. பட் என்னென்னா அவங்க திருப்பி வராமல் இன்னொரு ஆளுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த மார்க் பண்ணுறதுலாம் சரியில்லை, இது இப்படி தான் வரும் அப்படின்ட்டு சொல்லி லிவிங் ரூம்லேயும் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அப்படி தான் வந்து பண்ணாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், அழகாக தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் என்னென்ன பண்ணணும், எப்படி வந்து பண்ணணும், எப்படி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. மேலே இருக்க ஸ்பேஸ் வந்து தெரியுதுங்க இல்லையா, இன்னும் ஸ்பேஸ்ன்றது வந்து அவ்வளோ இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு குயிக்காக வந்து ஒர்க்கு முடியணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கீழே அப்படியே இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுவும் ஓனர் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. இது வந்து ஸ்டோரேஜ் கேபினெட். இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ்ன்றது வந்து இப்படி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராவர். இந்த 3 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு 10 inches வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக சாஃப்ட் க்ளோஸ் ட்ராவர். இது இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் டெலிஸ்கோப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கேபினெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அட்ஜஸ்டபிள் செல்ஃப் தான். எங்கே கொடுத்தாலும் கூட அட்ஜஸ்டபிள் செல்ஃப் தான் வந்து கொடுக்குறது, ஃபிக்ஸடாக வந்து கொடுக்குறது கிடையாது. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கூட உங்களால் வந்து மாற்ற முடியாது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதோட ஹேண்டில் வந்து நான் காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு அண்ட் ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம்.
கீழே இருக்கிற நாப் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ரவுண்டு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நாப் வந்து கொடுத்துருப்போம். இந்த மிரருக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து கொடுத்துட்டு தான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர்ன்ற வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் உண்டான ஸ்பேஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெர்டிக்கலாக வந்து போர்டு வச்சுருப்போம். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசாண்டலாகவே வந்து வச்சுருப்போம். ஏன்னா போர்ட்ஸோட ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து பத்தலை. நீங்கள் நினைக்கலாம் இந்த கேபினெட் வந்து இந்த சைடு வந்து போடலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா ஓப்பன் பண்ண உடனே ஸ்பேஸ்ன்றது வந்து அடைச்சிக்கும். அதனால வந்து நாங்கள் இந்த சைடு வந்து பிளான் பண்ணிட்டு இந்த ஒரு போர்டு வந்து இப்படி வந்தால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு அவங்க கிளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது பண்ணது. இதுக்கு வந்து இவ்வளோ தேவையானா இவ்வளோ வந்து தேவை கிடையாது. பட் என்னென்னா இங்கே வந்து சாக்கெட் அண்ட் சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன், கீசர், அதுக்கப்புறம் லைட்ஸ், மிரர் லைட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.